தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு தீபாவளியை இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ள உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தில் இந்திய கடற்படை வீரர்களுடன் கொண்டாடினார். இதன் மூலம் கடந்த 11 ஆண்டுகளாக இராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடும் தனது மரபை இந்த ஆண்டும் அவர் தொடர்ந்தார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி கோவாவில் நிறுத்தப்பட்டிருந்த இந்தியாவின் பெருமைக்குரிய INS விக்ராந்த் கப்பலுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டார். கப்பலில் இருந்த பிரதமர் விமான தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த MiG-29K ரக போர் விமானங்களின் பிரம்மாண்டமான ஏர் பவர் டெமோ நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். குறுகிய ஓடுபாதையில் தரையிறங்கி புறப்படும் போர் விமானங்களின் சாகசத்தை பிரதமர் ஆர்வமுடன் பார்வையிட்டார். MiG-29K சாகசங்களை கண்டு ரசித்த பின் கடற்படை அதிகாரிகள் மற்றும் மாலுமிகளுடன் உணவு அருந்திய பிரதமர் கப்பல் தளத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். கடற்படை வீரர்களிடையே பேசிய பிரதமர் மோடி, இந்த விக்ராந்தின் பெயர் மட்டுமே பாகிஸ்தானுக்கு உறக்கமில்லாமல் செய்ததை நாம் பார்த்தோம் என்றும், முப்படைகளின் சிறப்பான ஒருங்கிணைப்பு ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானை மிக விரைவாக மண்டியிட செய்தது என்றும் அவர் பேசினார். மேலும் அவர், என் குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடுவது எனக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் என் குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாட வருகிறேன். முடிவில்லாத எல்லைகளையும் எல்லையற்ற வானத்தையும் ஒருபுறம் கொண்ட இந்த மாபெரும் INS விக்ராந்த் கப்பலில் உங்கள் அனைவருடனும் தீபாவளியை கொண்டாடும் பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது என கடற்படை வீரர்களிடையே நெகிழ்வோடு பேசினார். டெல்லியிலிருந்து தொடங்கிய பிரதமரின் இந்த கோவா மற்றும் கார்வார் பயணம் ரகசியமான முறையில் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.